அன்பு நண்பர்களே வணக்கம். இன்று நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? மகிழ்ச்சி என்பது எல்லா மனிதருக்கும் ஒரே விதமாக இருக்காது. ஒருவருக்கு இன்று பிரியாணி சாப்பிட வேண்டும் என்று விரும்பி சாப்பிட்டால் அது மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் நினைக்கிற பணம் கைக்கு வரணும், அது வந்துடுச்சுன்னா மகிழ்ச்சி. இன்றைக்கி நல்ல துணி வாங்கி புதுசாக போட்டுட்டு போகணும் அப்படின்னு வாங்கி போட்டுட்டு போனால் அது அவங்களுக்கு மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சி என்பது மனிதருக்கு மனிதர் வேறுபடும், மாறுபடும். ஆனால் இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுகிறது. அது என்கிட்ட இன்றைக்கி இருக்கிறதா, அதில் வேறு ஏதாவது தடைகள் இருக்கிறதா அப்படின்னு யோசித்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்கலாம். முதல்ல அன்பான உறவுகள் அன்பா சமாதானமாக என்னுடைய லைஃப்பில் வாழ்க்கையில் இருந்தால் இன்றைக்கி முழுவதும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேங்க. குறிப்பாக குடும்பத்தில் யார்ட்டையா நம்ம சண்டை போட்டுட்டு வேலைக்கோ மற்ற இடங்களுக்கோ போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல போய் இருக்கும்பொழுது நிம்மதியாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அந்த வீட்டில் நடந்த சண்டை தான் நமக்கு மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மகிழ்ச்சி இழந்து விடுவோம். நண்பர் கூட ஏதாவது சண்டை போட்டு இருப்போம். அந்த நண்பர் உறவு மத்தியில் சண்டையினால் எதையுமே சாப்பிட முடியல, எதையுமே பேச முடியல, சிரிக்க முடியல, மகிழ்ச்சியாக இருக்க முடியல. ஏன்னா அந்த நிகழ்வு தான் நம்ம மைண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நண்பர்களோடு சண்டை அப்படின்னு சொன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. இப்படி பல உறவுகள் மத்தியில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை வந்து விட்டால், அங்கு ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை என்றால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எனவே மகிழ்ச்சியாக இன்று இருக்க வேண்டும் என்றால் உறவுகள் மத்தியிலே அன்பாக பாசத்தோடு எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் இருந்தால் உண்மையான மகிழ்ச்சி இன்று கிடைக்கும். இரண்டாவது, இலக்கிற்கான செயல்பாடுகள். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் ஒரு இலக்கு இருந்துச்சுன்னா அந்த வேலையோ அந்த செயலோ நமக்கு சுமையாக தெரியாது, எளிமையாக தெரியும். செய்ய செய்ய ஆர்வம் அதிகமாக வரும். அப்படி இலக்கு இல்லாமல் ஏதோ ஏனோ தானோன்னு செஞ்சோம்னா சோர்வு ஏற்படும். அந்த வேலையில் செயல்பாடுகளில் வெறுப்பு ஏற்படும். எப்படா இதை முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ப்ரெஷரில் அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், மகிழ்ச்சி இருக்காது. ஒரு இலக்கோட வேலையை செஞ்சிட்டே இருந்து அந்த வேலை செய்ய செய்ய நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். இந்த வேலை முடிச்சிட்டுனா எனக்கு இது கிடைக்கும் என்கிற ஒரு ஆர்வம் வரும். எனவே செய்கிற செயலிலே இன்று இலக்கோடு செய்தால் நமக்கு மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். மூன்றாவதாக ஆரோக்கியமான உடல். இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா எனக்கு இன்னொன்று தேவைப்படுகிறது, அதுதான் நல்ல உடல். நம்ம எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டாலும் இந்த உடல் சோர்வு வந்துடுச்சுன்னா, உடலில் ஒரு சின்ன ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா, வலி வந்துடுச்சுன்னா நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நம்ம காலையிலே வேலைக்கு போகிறோங்க, 8 மணி 9 மணிக்கு போகிறோம். ஒரு வேலையை முடிக்கணுங்கிறதுக்காக மதிய நேரத்தில் கூட சாப்பிடாம, இடையில தண்ணி குடிக்காமல், சிறு ஓய்வு கூட எடுக்காமல் அப்படியே தொடர்ந்து 4 மணி வரைக்கும் செஞ்சுட்டு முடிச்சுட்டு வேகமாக வீட்டுக்கு போகலான்னு போவோம். ஆனால் என்னாச்சு, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அது முடிக்கணுங்கிற ஒரு வெறி வரும். அதில் ஒரு ஈடுபாடு இருக்காது. மன சோர்வு ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும். அதனால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இன்று மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சரியான நேரத்தில் சாப்பிடணும், சரியான நேரத்தில் தண்ணி தேவையான அளவு குடிக்கணும், இடையிடையே சிறிது உடற்பயிற்சிகள் நடப்பது, அமர்வது, உட்காருவது என்று சொல்லி நமது வாழ்க்கையில் இன்றைக்கி பூரா சிறு சிறு உடற்பயிற்சிகள் செஞ்சோம்னா நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நமது உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா, சோர்வு இல்லாமல் இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியாக இருப்போங்க. நம்ம அப்படியே சோர்ந்து போய் டயர்டாக வீட்டுக்கு போகிறோம் இல்லைங்களா, இன்றைக்கி பூரா கஷ்டப்பட்டோம், ஆனால் அந்த மகிழ்ச்சி அனுபவிக்க முடியலையே. பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி முக்கியம். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வேலை செய்கிறோம், படிக்கிறோம், மற்ற பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செய்கிறோம். ஆனால் எல்லாம் செஞ்சு டென்ஷனாக, கோபமாக, ஒரு அழுத்தத்தோடு வாழ்ந்தால் என்ன பிரயோஜனம்? இன்று மகிழ்ச்சியாக இருக்க இந்த 3 நல்ல குணங்கள், நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கதா யோசித்து பாருங்கள். அன்பான உறவுகள் இருக்கா, இலக்கிற்கான செயல்பாடுகள் இருக்கிறதா, ஆரோக்கியமான உடல் இருக்கிறதா? இது 3ம் இருந்தால் இன்று மகிழ்ந்திருப்போம்.
முயற்சித்து மகிழ்ச்சியை நமதாக்குவோம். Dear friends, thank you for watching for the DOSCAP YouTube channel. இன்னும் இதை போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை காண please subscribe for the DOSCAP YouTube channel. Also like and share the channel to your friends. May God bless you all. Thank you.